கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிற வார்த்தை என்னென்றால், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். யோவான் 14:14 எனக்கு வேறாகத்திலே பிடிச்ச ஒரு வார்த்தை என்று சொன்னால் யோவான் 14:14 தான். அதுல சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் உனக்கு செய்வேன். நம்முடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக அவருடைய நாமத்தினாலே கேட்கும் போது நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பு என்ன செய்வார்? தருவார். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியர்களை தாங்குறேன், கைப்பிரதியினுடைய ஊழியத்தை வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிராமமாய் போய் ஊழியம் செய்கிறோம், குடும்பமாய் போகிறோம் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலயமாக காணப்பட வேண்டும். பாருங்க, 1 கொரிந்தியர்ல 3:17 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயம், அது அந்த ஆலயம் நீங்களே என்று சொல்கிறார். ஆலயா, நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் அது நீங்களே என்று சொல்கிறார். அப்போ அவருடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம். அவர் தங்கியிருக்கிற ஸ்தலமாக நம்ம காணப்படும் பொழுது நம்முடைய இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தினால், ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக நான் எனக்குள்ள நீ ரட்சிப்பை தாரும் சொல்லி அவருடைய நாமத்தினால கேட்கும் போது ஆத்துமா ரட்சிப்பு வரும். அது மட்டுமல்ல, ஆண்டவரே எனக்குள்ள இவ்வளவு காரியங்கள் ஆண்டவருக்குள்ள நான் இன்னும் தரித்திருக்க வேண்டும், இன்னும் வேதத்தை நான் வாசித்து அந்த வசனத்துக்குள்ளே நான் நடத்த வேண்டும், நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும், வேத வசனத்துக்குள்ள நான் என்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆத்துமா ரட்சி உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை மேன்மையான கருத்திலே செய்வார். உங்களோடு கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமாய் இருக்கும். பாருங்க, யோசுவாவை பார்த்து சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப நம்ம ஆத்துமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவரே நம்ம பற்றி இருக்கும் போது நம்மளோட ஆத்துமா நிச்சயம் ரட்சிக்கப்படும். ரட்சிப்புக்குள்ள வரும்போது அநேகருக்கு நம்ம நிச்சயம் ஜெபிக்கிறவர்களாக, அநேகருக்கு நம்ம வேதீசர்களுக்காக, நோயோடு இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவங்க, அவன் குடும்பத்துல பலவிதமான போராட்டத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பு போடும் போது அவர்களுக்கு பாரத்தோடு என்ன செய்வோம்? ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஜெபம் நமக்குள்ள வேணுமானால், இப்படிப்பட்ட ஆண்டவரை போல நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால், ஆண்டவரை போல இரவு நிலை ஜெபித்து பகல ஊழியம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவருக்குள்ள நம்ம காணப்பட வேண்டுமானால், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அதை சப்ரஸர் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பத்துக்கு போன் நம்பர் 83 44 87 54 50. இந்த போன் நம்பர்ல நீங்கள் ஜெபிப்பது விரும்பினீர்களானால் அந்த 24 மணி நேரமும் அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.